அதான் அவளை நான் கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் கோயில் நகையை திருடிட்டான்னு அவ மேல அநியாயமா பழிய போட்டுட்டாங்க. நிச்சயமா செல்வி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை சார். உண்மையா என்ன நடந்ததுன்னு அவளையே கேட்டாதான் தெரியும். மாயா, என்ன தனியா நிக்கிற? இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல பழைய ஆல்பம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏமா? பேய்கே இருந்துச்சுன்னா? நாரிற இடத்துல பேயா? வாட் நான்சென்ஸ்யா. அப்போ பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில 2 அப்பா அப்புறம். எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என்கிட்ட போய் நீங்க வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டுல இருக்கிற சாம்பலத்துக்கு தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பு வச்சுதான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு, பயங்காற்ற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. ஆனா எனக்கு பேய்னா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்க லவ் சொல்ல முடியாம அல்பாயுஸ்ல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களா அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ் சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன், நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பால்சாமி, ஆல்பம் கிடைச்சிருச்சு, நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது பேய பார்த்தா செவில்ல அடிப்பியா? ஐயோ, நான் பந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய செவுல அடிச்சேன்? நெஞ்செலும்புல நாக்க வழிப்பேன்னு சொன்ன, தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்ட மன்னிச்சிருக்கா. பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புறப்பட்டு வந்துடுறதா? பாஸ், என்ன இப்படி அலங்கோலமா உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் மாயாமாவும் தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்பவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு? நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு? நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணதான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும். ஆம்பளைனா தப்பு பண்ணுவீங்களாடா? தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப, இது பேய் மசாஜ். சாவு. நான் அவனுக்கு கழுத்தை நீட்டணுமா? பேய்கிட்ட போய் பேட்டி எடுத்த இனி உன் போட்டி காலியாக போகுது. எங்கடா என்ன சொல்ல விட்ட? அக்கா இன்னும் முடியலைங்களா? இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். கிழிஞ்சிருக்கு. என்னடா ஆச்சு? பாஸ், நான் இப்போ ஸ்டோர் ரூம்குள்ள வந்தேன். ரொம்ப பழசா இருக்கேன்னு தூக்கின்னு வந்து போட்டுருப்பாங்க. டேய், இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா. இப்போதான் நமக்கு லெவல் 1 ஆரம்பிச்சிருக்கு. லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடும். எழுந்துடா போ. மாதவி, இங்க வாமா. உங்க அண்ணன் உனக்கு புடவை கொடுத்துட்டு இருக்காரு. உனக்கு எது பிடிக்குதா பார்த்து எடு. வா. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ எடுத்துக்கோங்கம்மா.
என்னம்மா சும்மா நிக்கிற பார்த்து எடு வா. இது பாருங்க, இந்த கலர் உங்களுக்கு நல்லா எடுப்பா இருக்கும். ரம்யா, ஒரு நிமிஷம். இந்த பணத்தை வச்சுக்கோ. இல்ல வேணாமா, உங்க அண்ணன் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோ. வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லு. ஐயோ வேணாமா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. இப்படிலாம் நான் யார்கிட்டயும் வாங்கினதும் இல்ல. உன் செல்வி கொடுத்தா வாங்க மாட்டியா? செல்வியா? என் தப்பு எதுவுமே இல்லடி. அவங்க தான் அநியாயமா என்னை அடிச்சு கொன்னுட்டாங்க. அன்னைக்கு உன்கிட்ட சொல்லிட்டு ஆசையா முரளிய பார்க்க கிளம்பினால, அப்ப சேர்மன் ஒரு முக்கியமான விஷயமா என்ன கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டாரு. நான் ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். முடியாதுன்னு சொல்லியும் என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாரு. கோயிலுக்கு போனப்பதான் தெரிஞ்சது, யாரோ அம்மன் நகையெல்லாம் திருடிட்டு அதுக்கு பதிலாக போலி நகையை வச்சிருந்தாங்க. ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் ஒன்று கூடி அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதே ஊர் சேர்மன் உட்பட நாம 4-5 பேர் தான். போலீஸ் கேஸ்ன்னு போனா நாம தான் மானம் கெட்டு விசாரணை அந்த போலி நகையை தொட்டப்போ திருடினது யாருன்னு தெரிஞ்சது. உண்டியில் வச்சு ஜனங்கள்ட்ட காசு வாங்கி புதுசா வாங்கி. கவலைப்படாதீங்க, நாளைக்கு நகை வந்துடும். ஐயனார வழியிலேயே மறிச்சு நகையை பத்தி என்னமா கோயில்ல பேசவும் நடு ரோட்ல வச்சு பேசணுங்கிற? என்னமா சொல்ற? முதல்ல திருடலன்னு சொன்னவர் பின்னால தானே ஒத்துக்கிட்டார். அது மட்டும் இல்லாம நீயும் எத்தனை நாளைக்கு தான் குறி சொல்லி காலத்து ஓட்ட போற? இதெல்லாம் கண்டுக்காம விட்டுரு. உனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் தரேன், பழைக்கிற வழியை பாரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நகை வயசு புண்ணாச்சின்னு வாழ்றதுக்கு வழி சொன்னா கேக்குறியா? குடுக்கறத வாங்கிட்டு போறத விட்டுட்டு கும்பிட்ட கையாலே கொல்ல வைக்கிறியடி. கடவுளா காசான்னு பார்த்தா எனக்கு காசு தாண்டி முக்கியம். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வண்டி ரிப்பேர் நம்ம வண்டியில வாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, ஒதுங்கிறதுக்காக நின்னா நீங்க போங்க. அவ்வளவுதானே? ஆமா நான் கிளம்புறேன். டேய், அவளை போய் பாருங்க. போங்க. இங்கதான் விழுந்தா. நீ அந்த பக்கம் பாரு. தேடுங்கடா. இங்க இல்லையே. எங்க போனா? டேய், எங்கடா ஆளை காணா? நல்லா தேடுங்கடா, தப்பிக்க கூடாது. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தம்பி. செல்வி கொடுத்து வச்ச பொண்ணு. நீங்க உங்க அம்மாட்ட முதல்ல விஷயத்தை சொல்லி கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இறங்கண்ணே, இப்போதான் என் லவ் சொல்ல இருக்கேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லலாம். உங்களை போய் வேண்டான்னு சொல்ல யாருக்கு தம்பி மனசு வரும்? கண்டிப்பா வருவா பாருங்க. ஹலோ முரளி, வா போலாம். மா, நான் ரெடியால, நீங்க கிளம்புங்க. ட்ரெயின் டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பு. இந்த ஊர்ல ஒரு பிடிப்பு வந்துருச்சுமா. இந்த ஊரை விட்டு போகவே மனசு வரல. நீங்க போங்க தம்பி, நான் பின்னாடி கூப்பிட்டு வரேன். வர வர உனக்கு பொறுப்பே இல்லடா. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் அவனை கிளப்பி அனுப்புங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நம்ம கிளம்பலாம், வண்டி எடு. கவலைப்படாம போங்க, தம்பியை கூப்பிட்டு வர்றது என் பொறுப்பு. ஜாக்கிரதையா போயிட்டு வரமா. வாமா செல்வி, தம்பி எல்லா வரமும் என்கிட்ட சொல்லிச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நல்ல இடத்துல வாக்கப்பட போறேன். என்னமா அடிபட்டு இருக்கு? வர வழியில கீழே விட்டு. ஐயோ, நீ இப்படி உட்காருமா, நான் போய் காப்பி கொண்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேணாம், நான் அவரை பார்க்கணும். அவசரத்தை பாரு. ஏமா, தம்பி குளிச்சுக்கிட்டு இருக்கு, இப்ப வந்துரும். நான் போனவன காப்பி கொண்டு வந்துடுறேம்மா, நீ இப்படி உட்காரு. அண்ணே, இங்க இருக்கியாமா? ஐயனார் வராரு. அவருக்கு நான் இங்க இருக்கிற விஷயம் தெரியக்கூடாது. ஏமா? அவங்க என்ன கொல்ல வராங்க. திருடுங்க, கோவில் நகையை திருடிட்டு வேற என்ன பண்றது? நல்ல வேளை இங்க வந்து தொலைச்சா. விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல. அதனாலதான் யாரையும் பாக்குறதுக்கு முன்னாடி இங்கே வச்சு அமுத்திட்டேன். சாமி, என்ன தம்பி? ஓ, இங்க இருக்கீங்களா? கிளம்பிட்டீங்களா தம்பி? என்ன ஐயனார,
ஏதோ வேலையா இருக்க நேர ஸ்டேஷனுக்கு வருவேன்னு சொன்னீங்க. இல்ல தம்பி, அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, உடனே வாங்கன்னு சாமி சொன்னாரு. வேலையா? ஆமா தம்பி, இவ்வளவு பெரிய அரண்மனையவே அவரை நம்பி ஒப்படைச்சிட்டு போறீங்க, உங்களை வழி அனுப்பவர் வரணும்ல. எதுக்குன்னா ஃபார்மாலிட்டி. அம்மா 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க, நேரம் ஆயிடுச்சு, கிளம்புங்க தம்பி. சரி தம்பி, ட்ரெயின் டைம் ஆச்சு, நீங்க முதல்ல புறப்படுங்க. அண்ணே இங்க வாங்க. என்ன தம்பி? ஏன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சா நீங்களே கிளம்ப சொல்றீங்க. செல்வியா பார்க்காம எப்படி போறது? தம்பி, நீங்க சொல்ற அளவுக்கு உங்க மேல அந்த பிள்ளைக்கு பிடிப்பு இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பிள்ளைக்கு உங்க மேல இஷ்டம் இல்லைன்னு தெரியுது. இல்ல, எனக்கு தெரியும் செல்விக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அவ கண்டிப்பா வருவா. அதுக்கு இல்ல தம்பி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பாவம் சின்ன வயசுலயே அனாதையாகி எந்த சுகத்தையும் அனுபவிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டவன். இனி வாழ போற வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அவன் அனுபவிக்கணும். செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவனை சந்தோஷமா வச்சுப்பேன். எனக்கு என்னமோ அவன் நிச்சயம் என்னை தேடி வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என் லைஃபே மாறி கிராமத்து பொண்ணுங்களெல்லாம் டக்குன்னு உங்களை பார்த்து பேச கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டிருக்கு தம்பி. இல்லண்ணா, அது உங்க அம்மா ரொம்ப நேரமா ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க கிளம்புங்க தம்பி. நீங்க ஊருக்கு புறப்படுங்க, நான் அந்த பொண்ணை நேரில் கண்டு பேசி உங்களுக்கு நல்ல தகவலா சொல்லி அனுப்புறேன். நம்பிக்கையோட கிளம்புங்க, நான் இருக்கேன். வாங்க தம்பி. வண்டி வர சொல்ல. எடுத்து கும்பிடுறேன். நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர்ல இருந்துட்டு இதை ஒரு பக்கம் கூட நான் வர மாட்டேன். சத்தியமா காலபுரா உங்க கண்ணில பட மாட்டேன்னு கண்காணாம இங்கேயோ போய் வாழ்ந்துடுறேன். என் தங்கச்சியை நினைச்சு விட்டுருக்கேன்னு வாழணும்னு. ஏன் என்னாரே, அரண்மனையில தான் புதைக்கணுமா? யோ, பூட்டியே இருக்க போற அரண்மனையாது. உள்ள புதைச்சாதான் வெளியே யாருக்கும் தெரியாது. மண்ணை போட்டு மூடுங்க. ஐயா, அங்க பாருங்க. எனக்கு புரிச்ச குழந்தைங்க வாழ ஆசையா இருக்கு. விட்டுருங்க. என்னடா அது, எவ்வளவு அடிச்சாலும் சாவ மாட்டேன்றா? ஏய், நீ வேற. இதுக்கு மேல என்னத்தை அடிக்கிறது? அப்படியே மண்ணள்ளி போட்டு மூடுங்க, உள்ளே கிடந்து சாப்பிட்டோம். எவ்வளவு கெஞ்சனா தெரியுமா? கொஞ்சம் கூட ஈவு இருக்கும் இல்லாம என்ன சித்திரவதை பண்ணவங்களை கொண்ட ஐயனாரையும் கொல்வேன். அது மட்டும் இல்லை, காலம் முழுக்க முரளி பொண்டாட்டியா நான் இந்த உடம்புல இருந்துருவேன். இந்த பொண்ணையும் கொஞ்சம் நினைச்சு பாருடி. இது தப்பு இல்லையா? எதிரி தப்பு? நான் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை தான் மாதவி வாழ்ந்துட்டு இருக்கா. உனக்கே தெரியும் அன்னைக்கு நான் எவ்வளோ ஆசாசியா கிளம்பினேன். ஒருவேளை நான் மட்டும் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போயிருந்தேன்னா அன்னைக்கு சேர்மன் என்னை பார்த்துருக்க மாட்டாரு. நான் முரளியை பார்த்துருப்பேன், இதே வீட்டில் செல்வியா வாழ்ந்திருப்பேன். இப்போ சொல்லு, நான் செய்யறதுல என்னடி தப்பு? இது வரைக்கும் முரளியோட ஒன்று சேரும் வாய்ப்பு கிடைக்கல. விடிஞ்சா சூரிய கிரகணம்,
அதுக்குள்ள அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமா தங்கிடுவேன். அப்படி யாராலேயும் என்னை இந்த உடம்பு விட்டு பிரிக்க முடியாது. என்னாச்சு? எப்படி ரத்தம் வருது? வா ஆஸ்பத்திரி போலாம். நீ வேற இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு உள்ள கண்ணாடி துண்டு இருந்து செப்டிக்கானா காயம் பெருசாயிடும். முதல்ல வா.